பிரம்ம முகூர்த்த பூஜையோட 3வது நாள் வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதால சீக்கிரமா எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு உப்பு ஜாடி தான் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணேன். அதுக்கப்புறம் வெளியே வந்து கோலம் எல்லாம் ஏத்திட்டு வந்தேன். வீடெல்லாம் மாப் போட்டதுக்கு அப்புறமா அப்பா முந்தின நாள் வாங்கிட்டு வந்த பூ அப்படியே இருந்தது. அதெல்லாம் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல மாத்தி வச்சுட்டு இருந்தேன். பூஜை ரூமுக்கு பூ அலங்காரம் முடிச்சுட்டேன். நிலவாசல இருந்து விளக்கு ஏத்த ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு ஃப்ரைடே அப்படிங்கறதால கோலத்துக்கு நிலவாசலுக்கு எல்லாத்துக்குமே நான் பூ அலங்காரம் பண்ணியிருந்தேன். நிலவாசல இருந்து விளக்கு ஏத்தி வந்து நான் நடு வீட்டு விளக்கு, குலதெய்வ விளக்கு, வராகி அம்மன் விளக்கு, அதுக்கப்புறம் அகல் விளக்கு எல்லாமே ஏத்தி வச்சிருந்தேன். இன்னைக்கு குத்து விளக்குகளும் ஏத்தி வச்சிருக்கேன். நிவேதனமா ஒரு டம்ளர் பால் வச்சு என்னோட பூஜையை நான் நிறைவு செஞ்சுக்கிட்டேன். எப்போதுமே இல்லாத ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எனக்கு இருக்கு. நல்ல ஒரு ரிலாக்ஸான ஒரு ஃபீலிங் இருக்கு. மார்னிங் டைம்ல இந்த மாதிரி பூஜை வேலையெல்லாம் செய்யும் போது பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்குல்ல. நீங்களும் ட்ரை பண்ணல அப்படின்னா பிரம்ம முகூர்த்த பூஜை ஒரு வாட்டி பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனல்ல கிவ் அவே போயிட்டு இருக்கு. பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான क्वेश्चन தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் சொல்லுங்க. பாய்.